Hello guys, welcome back to my channel CS Logics Tamil. In the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா searching a linked list in DSA data section algorithmல searching algorithm தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து CS Logics Tamil. நான் computer science based theory as well as practical videos போடுவேன். நீங்க ஒரு computer science student இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக freshers and experienceக்கு வந்து IT job openings நம்ம WhatsApp and Telegram சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் linked list அப்படின்றது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் traversing linked list அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்தோட வீடியோ நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் linked list அப்படின்னா எப்படி இருக்கும்னு நான் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க் அப்படின்றது இது வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்டர் வந்து ஸ்டார்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு நாட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை பாயிண்டர் சொல்லலாம், இல்லை ஸ்டார்ட்னு சொல்லலாம், இல்லை நேம்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து போகும். இதிலேருந்து போய் இந்த லிங்க் இதில் ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். ஒரு நாடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த நாடை வந்து இது பாயிண்ட் பண்ணி போகும். ஸோ அந்த நாடில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ட் இருக்கும், ஒரு லிங்க் பார்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பார்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அகைன் அது லிங்க் பார்ட்டுக்கு போகும். ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ லிங்க்டு லிஸ்ட் வந்து பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த லிங்க் வந்து அகெயின் இது வந்து எந்த நாடோட அட்ரஸோ அந்த நாடுக்கு வந்து போகும். அதோட இன்ஃபர்மேஷன் பார்ட் வந்து ப்ராசஸ் ஆகும். அகெயின் அது லிங்க் வந்து அப்டேட் ஆகி இது வந்து ஒரு எக்ஸ் மார்க், அதாவது நல் பாயிண்டர் வர வரைக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு லிங்க்டு லிஸ்ட் வந்து ஒர்க் ஆகிற விதம். ஸோ இதில் சர்ச்சிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்டம் வந்து நம்ம லொக்கேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளெல்லாம் ஒரு டேட்டா இருக்குது 4 3 2 6. ஸோ இதுதான் வந்து டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 2 அப்படின்ற டேட்டாவை வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும். எந்த நாடில் இருக்குது, எந்த லொக்கேஷன். ஸோ அந்த எந்த நாடில் இருக்குது அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3rd நாடில் இருக்குது. ஆனால் இந்த 2 அப்படின்ற டேட்டாவை இங்கே என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சர்ச் பண்ண போகிற டேட்டாவை என்னன்னு சொல்லுவோம்னா ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்றத வந்து லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். LOC அப்படின்றது பேசிக்காக வந்து அல்காரிதமில் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து 3rd லொக்கேஷனில் இருக்குது. கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 இருக்குது, 3 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது. பேசிக்காக நான் இதை எப்படி சர்ச் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு முன்னாடி சர்ச்சிங் அப்படின்றது 2 டைப்பாக இருக்குது. அன்சார்ட்டட், சார்ட்டட். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அன்சார்ட்டட். ஏன்னா நம்பர்லாம் வந்து ஒரு ஆர்டரில் இல்லை. சார்ட்டடில் வந்து நம்பர்லாம் ஆர்டரில் இருக்கும். ஸோ சர்ச்சிங் அல்காரிதமுக்கு போகிற முன்னாடி அன்சார்ட்டட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சார்ட்டட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சார்ட்டடோ கிட்டத்தட்ட ஒன்று தான். மேபி 1-2 ஸ்டெப் தான் வந்து மாறுமே தவிர மிச்சம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சார்ட்டடுமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ளோ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அல்காரிதம் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பேசிக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ லிஸ்ட் அப்படின்றது லிங்க்டு லிஸ்ட் தான். ஐட்டம் லொக்கேஷன் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ லிஸ்ட் அப்படின்றது இதில் வந்து நாட் சார்ட்டட், நெசசரிலி சார்ட்டட் ஆகாத லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ட்ராவர்ஸ் த்ரூ லிஸ்ட் யூசிங் பாயிண்டர் வேரியபிள் பாயிண்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். அந்த பாயிண்டர் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டமையும் இன்ஃபோ ஆஃப் பாயிண்டரை கம்பேர் பண்ணுவோம். ஒவ்வொரு நாட்லேயும் ஒன்றா வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த 3 ஸ்டெப் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த அன்சார்ட்டட் லிஸ்ட்டோட சர்ச்சிங் அல்காரிதமில். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே தான் பாயிண்டர் இருக்குது. நான் வந்து ஐட்டம் 2 தான் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ இங்கே தான் பாயிண்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன ஆகுது, பாயிண்டர் வந்து லிங்க் ஆஃப் பாயிண்டரை அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், பாயிண்டர் வந்து நல்லா இருக்கா நாட் நல்லா இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நான் வந்து அங்கேயே எக்ஸிட் ஆகிடும். இல்லை ஏன்னா வந்து அதில் வந்து நாட்ஸ் இல்லை. ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் தான் உள்ளே போகிறது. அகெயின் லிங்க்டு. ஸோ அகெயின் வந்து பாயிண்டர் ஈக்குவல் டு நாட் நல்லா இருக்குது. பாயிண்டர் வந்து நாட் நல்லா இருக்குது அப்படின்னா என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டரில் அப்போ லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து ஏதோ ஒரு நாடை அட்ரஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து இந்த ஃபஸ்ட் நாடை அட்ரஸ் பண்ணுது. கரெக்டாக. ஸோ இந்த நாடில் வந்து டேட்டா என்ன இருக்குது, ஐட்டம் 4 இருக்குது. ஸோ இதுதான் இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர். ஸோ இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர் வந்து 4 இருக்குது. ஸோ இப்போது இன்ஃபோ ஆஃப் ஐட்டமும் இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். இருக்கா இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து இஃப் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் எல்ஸில் வந்து இஃப் ஐட்டம் வந்து நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது எல்சிஃபாவும் போட்டுக்கலாம், இல்லைனா எல்ஸுனுமே போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு தான் இருக்குது. இஃபெல்ஸ் டேரெக்டாக இஃபெல்ஸ் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் பாயிண்டர் ஐட்டம் வந்து நாட் ஈக்குவல் டு இன்ஃபோ ஆஃப் பாயிண்டராக இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகுது, பாயிண்டர் வந்து லிங்க் ஆஃப் பாயிண்டராக அப்டேட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ அகெயின் இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடத்துல லிங்க் இருக்குது. லிங்க் வந்து இன்ஃபோ ஆஃப் பாயிண்டருக்கு போகுது. இன்ஃபோ ஆஃப் பாயிண்டர் ப்ராசஸ் ஆகும். அகெயின் லிங்க்குக்கு போகும். ஸோ இந்த இடத்துல 3 இருக்குது. 3யும் 2 ஈக்குவலாக இல்லை. அப்போ ஹெல்த் பார்ட்டு தான்.
அகைன் என்னாகும், இதில் ஒரு லிங்க் இருக்குது, இது வந்து ஒரு அட்ரஸ்க்கு இது ஒரு நாடுக்கு போகுது, இந்த அட்ரஸ் வந்து ஒரு நாடுக்கு போகுது, இதில் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது, ஐட்டமும் இன்ஃபோ பாயிண்டரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போது ஐட்டமும் இன்ஃபோ பாயிண்டரும் ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு இதுக்கு மேலே போகணும்னு அவசியமே கிடையாது, இதுக்கு மேலே சர்ச் பண்ணி வேஸ்ட் தான். ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம்னா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல we can exit. ஸோ எக்ஸிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷனை நம்ம எடுக்கணும். ஸோ லொக்கேஷன் அப்படின்றது பாயிண்டர் எங்கே இருக்கோ அந்த பாயிண்டர் இருக்க இடத்த வந்து நம்ம லொக்கேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ லொக்கேஷன் ஈக்குவல் டு பாயிண்டர்னு கொடுத்து எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போது இதுலையுமே இல்லை, இந்த இடத்துல இன்கேஸ் இதில் இன்னொரு கேஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த 2த்தையும் முடிச்சாச்சு, இது வந்து எண்டு இருக்குது செக் பண்ணும். ஒரு வேளை டேட்டா இருந்துச்சுன்னா எடுத்துக்கும், டேட்டா இல்லைனா என்னாகும், ஃபுல்லாக எல்ஸ் கேஸ்லேயே போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 இருக்குது, இந்த இடத்துல 2 இல்லை. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகுது, இந்த இடத்துல 2 இருக்கான்னு பார்க்கும். ஸோ 1 ஈக்குவல் டு 2 இல்லை, நாட் ஈக்குவல் டு, அதனால எல்ஸ் பார்ட்டுக்கு தான் வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன ஆகும், அகெயின் லிங்காக மாறிடும். லிங்க் என்ன ஆகும், 6க்கு போகும். 6 அதாவது நெக்ஸ்ட் இன்ஃபோ பாயிண்டர், அதுவுமே நாட் ஈக்குவல் டு இல்லை, இதுவுமே எல்ஸ் பார்ட்டு தான் போயிடுச்சு, நல் வந்துருச்சு. ஸோ நல் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து நல் வந்ததுனால பாயிண்டர் வந்து வைல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போகாது. while pointer equal to null not equal to null அப்படின்றத செக் பண்ணும். ஸோ நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நமக்கு வேணும். ஸோ லொக்கேஷன் வந்து நல்லன்றதை ஆட்டோ அசைன் பண்ணிக்கும். ஸோ அது எக்ஸிட் ஆயிரும், ஆட்டோ அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸிட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து சர்ச்சிங் அல்காரிதம், அன்சார்ட்டட் சர்ச்சிங் அல்காரிதம். ஸோ இதோட அல்காரிதம் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்ததா, நம்ம பார்த்த ஆப்ரேஷன் என்ன சர்ச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் பார்த்தோம், இன்ஃபோ லிங்க்கு ஸ்டார்ட் ஐட்டம் லொக்கேஷன், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்டர் ஈக்குவல் டு ஸ்டார்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பாயிண்டர் வந்து நல்லா நாட் நல்லான்றதை செக் பண்ணிக்கிறோம். நாட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஐட்டம் ஈக்குவல் டு இன்ஃபோ பாயிண்டரான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் இருந்துச்சு, ஒரு வேளை ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா லொக்கேஷன் பாயிண்டரோட பாயிண்டர் வந்து லொக்கேஷனில் சேவ் பண்ணிடுவோம், எக்ஸிட் ஆயிரும் அந்த இடத்துல. எல்ஸ் ஒரு வேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், பாயிண்டர் வந்து லிங்க் ஆஃப் பாயிண்டரை அப்டேட் பண்ணி நெக்ஸ்ட் நாடுக்கு பாயிண்ட் பண்ணி போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து இஃப் ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சிடும், வைல் லூப்பும் முடிஞ்சிடும், இந்த ஸ்டெப் 2ஓட வைல் லூப்பும் முடிஞ்சிடும். இன்கேஸ் வைல் பாயிண்டர் வந்து ஈக்குவல் டு நல்லா இருக்குது, பாயிண்டர் ஈக்குவல் டு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வைல்குள்ளே போகாமல் இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகி ஸ்டெப் 4க்குள்ளே வந்துடும். என்ன ஆகும், சர்ச் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஆட்டோ அசைன் பண்ணிடும், லொக்கேஷன் ஈக்குவல் டு நல்லன்றதை ஆட்டோ அசைன் பண்ணிடும், அதுக்கப்புறம் எக்ஸிட்டும் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், இதுதான் சர்ச்சிங் அல்காரிதம், அன்சார்ட்டட் சர்ச்சிங் அல்காரிதம். நெக்ஸ்ட் வீடியோவில் சார்ட்டட் சர்ச்சிங் அல்காரிதம் வந்து எப்படின்றத நான் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன சேனலில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து எதாவது கமெண்டில் வந்து உங்களுக்கு எதாவது வீடியோ போஸ்ட் பண்ணணும் இல்லைனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கேளுங்க, நான் வந்து போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.